டிஎன்பிஎஸ்ல இருந்து இன்னைக்கு ரொம்ப முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட்லாம் வந்திருக்குது. அதாவது நீங்க சர்டிஃபிகேட் அப்லோட் பண்றதை பத்தி அந்த முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட். அதுக்கு முன்னாடி டெய்லி இந்த மாதிரி அப்டேட்லாம் வந்துகிட்டு இருக்குது டிஎன்பிஎஸ்ல இருந்து. அது நான் வீடியோ நிறைய போட்டிருக்கேன். அதுல முக்கியமான அப்டேட்லாம் இருக்குது. யாராவது மிஸ் பண்ணிருந்தீங்க அப்படின்னா அதோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துங்க. இந்த அனௌன்ஸ்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இணைய வழி விண்ணப்பத்தின் போது சான்றிதழ் எண்ணை தவறாக பதிவு செய்த தேர்வர்கள் கணினி வழித்துறை சான்றிதழ் சரிபார்ப்பிற்கு சான்றிதழை சமர்ப்பிக்கும் போது கடிதம் ஏதும் பதிவேற்றம் செய்ய வேண்டுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க அப்ளை பண்ணும்போது சர்டிபிகேட் நம்பரை தப்பா கொடுத்துருப்பீங்க. இப்ப அப்லோட் பண்ணும்போது மன்னிப்பு கடிதம் வைக்கணுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதே கேள்வி கூட கமெண்ட்ல சில பேர் கேட்டிருந்தீங்க. என்ன ஆக்சுவலா அதுக்கு மன்னிப்பு கடிதம் வைக்கணும். ஆனா இப்ப என்ன பண்ணிருக்காங்க, டிஎன்பிசி கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி அப்படி வைக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த அனௌன்ஸ்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இணைய வழி விண்ணப்பத்தின் போது தற்காலிக தட்டச்சு சான்றிதழ் மூலம் விண்ணப்பித்த தேர்வர்கள் சான்றிதழ் சரிபார்ப்பிற்கு தற்காலிக தட்டச்சு சான்றிதழ் மற்றும் இறுதியாக பெறப்பட்ட தட்டச்சு சான்றிதழ் இரண்டையும் பதிவேற்றம் செய்ய வேண்டுமா? இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, நீங்க அப்ளை பண்ணும்போது டைப்ரைட்டிங் பொறுத்த வரைக்கும் ப்ரொவிஷனல் வச்சிருப்பீங்க. இப்ப ஒரிஜினல் உங்கள்கிட்ட வந்திருக்கும். இப்ப ஒரிஜினல் வைக்கிறதா இல்ல ப்ரொவிஷனல் வைக்கிறதா, இதே கேள்வியை கமெண்ட்ல என்ன கேட்டிருந்தீங்க. பழைய ரூல்ஸ் படி டிஎன்பிஎஸ்சி என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, நீங்க ப்ரொவிஷனல் நம்பர் கொடுத்திருந்தீங்கன்னா அந்த சர்டிபிகேட் தான் அப்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா இப்ப என்ன சொல்லியிருக்காங்க, நீங்க ப்ரொவிஷனல் வச்சாலும் வைக்கலாம், இல்ல ஒரிஜினல் சர்டிபிகேட் அப்லோட் பண்ணாலும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கணினி வழித்துறை சான்றிதழ் சரிபார்ப்பிற்கு தற்காலிகமாக அனுமதிக்கப்பட்ட தேர்வர்கள் அனைவரும் ஓட்டுநர் உரிமம், கண் பார்வை தகுதி சான்றிதழ் அதாவது ஐ ஃபிட்னஸ் சர்டிபிகேட், வாகன தொழில்நுட்ப செயல்பாடுகள் குறித்த அடிப்படை அறிவு தொடர்பான சுய உறுதிமொழி அதாவது செல்ஃப் டிக்ளரேஷன் ஆகியவற்றை பதிவேற்றம் செய்ய வேண்டுமா? அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா, லைசன்ஸ், ஐ ஃபிட்னஸ் சர்டிபிகேட், செல்ஃப் டிக்ளரேஷன் சர்டிபிகேட் இதெல்லாம் அப்லோட் பண்ணணுமா அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. கமெண்ட்ல கூட ஒருத்தர் கேட்டிருந்தீங்க, ஐ ஃபிட்னஸ் சர்டிபிகேட் வந்து அப்லோட் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. இதுக்கு என்ன பதில் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஃபாரஸ்ட் கார்டு வித் டிரைவிங் லைசன்ஸ் இதுக்கு அப்ளை பண்ணவங்க மட்டும்தான் லைசன்ஸ், ஐ ஃபிட்னஸ் சர்டிபிகேட், அப்புறம் 3 years எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிபிகேட் அதாவது லைட்டு இல்லைன்னா ஹெவிக்கு, அடுத்தது ஃபர்ஸ்ட் எய்ட் சர்டிபிகேட், செல்ஃப் டிக்ளரேஷன் சர்டிபிகேட் இதை வந்து அப்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.